பாகிஸ்தான் வந்து தொடர்ச்சியா வந்து ராணுவத்தோட கை ஓங்கி இருக்கு. இப்போ அயூப் கான்ல ஆரம்பிச்சு, யாஹியா கான், ஜியா உல் ஹக், முஷாரஃப் அப்படின்னு ஒரு ஜனநாயகத்துல அப்படியே மாறி போயிருக்கு. இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போனாலும், இந்தியாவிலேருந்து வேறு விட்டு அவங்க இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்? இதை வந்து நம்ம ஒரு வரலாற்று ரீதியாக அதை வந்து பாகிஸ்தானுடைய வரலாறு எப்படி வந்தது என்று பார்த்தால் அதற்கு ஓரளவுக்கு நமக்கு விடை கிடைக்கும். குறிப்பாக 1953 அங்கே அகமதியர்கள்னு ஒரு பிரிவு இருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக ஒரு கலகம் நடந்தது. அந்த கலகத்தை வந்து சிவிலியன் அரசாங்கத்தால் நேரிட முடியவில்லை. அப்போ தான் முதலாக இராணுவம் உள்ளே வருகிறது. அன்றைக்கு உள்ளே வந்த இராணுவம் அரசாட்சிக்குள்ளே வந்த இராணுவம் இன்றளவுக்கும் பின்வாங்காமல் அது மேலும் மேலும் வலுவாக ஆகிக்கொண்டிருக்கிறது. அந்த வரலாற்றில் பார்த்தா கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் பாகிஸ்தானில் நேரடியாக இராணுவம் ஆட்சி செய்திருக்கிறது. அதற்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய சிவிலியன் அரசாங்கங்கள் இல்லை இராணுவத்தினுடைய செல்வாக்கு இருந்திருக்கிறது. ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு சிவிலியன் அரசாங்கம் கூட அதனுடைய பதவிக்காலத்தை முழுமையாக பாகிஸ்தானில் வகித்ததில்லை என்று சொல்லுகிற போதே அங்கே இராணுவத்தினுடைய செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும்.